ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு பொங்கலை முன்னிட்டு நம்ம 90s கிட்ஸ் கேம் ஞாபகம் இருக்குங்களா? அவங்க எல்லாருக்குமே இந்த கேம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது 90ல பிறந்த எல்லாருமே இந்த கேம் தான் ஆடி இருப்போம். எல்லா வீட்லையுமே இந்த கேமோட விஷயங்கள் இருக்கும், டூல்ஸ் இருக்கும், கோலி இருக்கும். இந்த கேமோட நேம் வந்து பிரெயின் வித்தா. எல்லாருக்குமே தமிழ் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா மூளை வளர்ச்சி உள்ள ஒரு கேம். இந்த கேம் ஆடுறது சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க. கடைசியில் ஒரே ஒரு கோலி கொண்டு சென்டரில் நிற்கணும். அதுதான் இந்த கேமோட டெக்னாலஜி. இந்த கேமோட டெக்னாலஜி யாருமே அதிகபட்சம் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம பல மேட்ச் ஆடி இருப்போம், ஆனால் பல மேட்ச்லையுமே தோல்வி தான் சென்றிருப்போம். எங்கேயாவது ஒன்று நிற்கும், ஆனால் சென்டரா நிற்க வைக்கிறது பெரிய விஷயம். இந்த கேமில் எப்படி சென்டரா நிற்க வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன பையன் இதுக்கான நம்மளுக்கான டிப்ஸ் போட்டிருக்கான். இந்த டிப்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. நல்லா பாருங்க, இந்த கேமில் எப்படி ஃபைனலாக அந்த ஒரு கோலி குண்டு சென்டரா நிற்குதோ, தட் இஸ் த பிரெயின் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரியான ஒரு விளையாட்டு இது. மூளை அதிகமாக திறமையாக உள்ளவங்க இந்த கேமை வந்து ஈஸியாக ஆடுவாங்க. பட் இந்த கேமோட வளர்ச்சிக்கான இந்த பையன் நம்மளுக்கான ஒரு டூல்ஸாக போட்டிருக்கான் இந்த வீடியோவை. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஃபைனலாக அந்த பையன் எவ்வளோ டேலண்ட் ஆடி இருக்கான் அப்படின்றது. 90ஸ்ல பிறந்த எல்லாருக்குமே இந்த கேமோட வளர்ச்சி என்னன்றது தெரியும். ஃபைனலாக நிற்க வைக்க போகிறான். எல்லாருமே ஆர்வத்தோடு இருக்கீங்களா? ஆர்வம் முடிஞ்சது, சக்ஸஸ். இந்த பையன் தாங்க அந்த பையன். நல்லா பார்த்துக்கோங்க. தட் இஸ் சின்ன பேபி பாய்.